Auto. Okay, so today we're going to see about software defined networking அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக நமக்கு நெட்ஒர்க்கிங் அப்படின்னாலே ஒரு ஹார்ட்வேர் தான். நமக்கு இன்டர்நெட்லாம் வருது நெட்ஒர்க்கிங்கில் தான், பட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர். ஓகே, பேசிக்கலாக ஒரு ஹார்ட்வேர் பேஸ் தான். உங்களுக்கு நெட்ஒர்க்கில் ரூட்டர் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஹார்ட்வேர் பேஸ் தான். ஓகே, ஸோ பட் இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ட் நெட்ஒர்க்கிங். இதை பற்றி முதல்ல ஒரு சின்ன வீடியோ முதல்ல பார்த்துருவோம். Then we'll I will explain you what is happening. Okay. Audio கேக்குதாமா? Enterprise networks are vital in keeping your business connected. But they're struggling to keep up with the demands of digital business. More data, video, and voice. ஸோ நமக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளவுட்லேருந்து நமக்கு நிறைய கைண்ட் ஆஃப் டேட்டா வரும். யூ வில் ஹாவ் வெரைட்டி ஆஃப் டேட்டாஸ். ஓகே, ஸோ இட் மே பி நார்மல், அது பேர் என்ன சொல்கிறது, வீடியோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறது. More mobile users, devices, and cloud services, and more online threats. Why? A network is made up of lots of different boxes, called routers and switches. It functions a bit like an old toy train set, where each piece of track controls how traffic is managed and forwarded. It needs to be set up by hand, which takes time. ஸோ சம்திங் லைக் நம்ம இந்தியன் ரயில்வேஸே எடுத்துங்களேன். இந்தியன் ரயில்வேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாலமாக போட்டுனே போவாங்க. ஸோ ஃபஸ்ட் பாலம் போடுவாங்க, அடுத்த பாலம் போடுவாங்க, இந்த மாதிரி பாலமாக போட்டுனே போவாங்க. ஸோ இதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்ஒர்க் மாதிரி. ஸோ ட்ரெடிஷ்னல் நெட்ஒர்க்கில் எப்படின்னா முதல்ல ஒரு ட்ரெயினுக்கான ஒரு பாலம் போட்ட பிறகு அடுத்த பாலம் லே அவுட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்டேஷன் ஆரம்பிக்க ஸோ இந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் மேப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப டிடிஎஸான ஒரு டாஸ்க். இது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு ட்ரெயினை வச்சு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக ஒரு ட்ரெயினுக்கான ஒரு ஸ்டேஷன் ரெடி பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டியே சொல்கிறோம். பட் இதே வந்து நீங்கள் வந்து க்ளவுடில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வரும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் நெட்ஒர்க் டிஃபைன் பண்ணும்போது ஃபிசிக்கல் நெட்ஒர்க்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இட். இப்போ பாருங்கள் இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். Is costly and is prone to human error. And each piece of track isn't smart enough to know what the rest of the track looks like or how. இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் ஆக்சுவலாக ஏன் நடக்குதுன்னா தே ஆர் கண்ட்ரோலிங் இட், ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு வர்ஸ்ட் கேஸ் பாசிபிலிட்டிஸில் நடக்க தான் இருக்குது. ஸோ என்னென்ன டேட்டா வந்து ஒரே பர்டிகுலர் ட்ராக்ல வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது இல்லை. ஸோ ஃபிசிக்கலாக இங்கே ஒரு ஆள் தேவைப்படுது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை. ஓகே, performing. Adding more capacity or capabilities, such as to support more traffic, means adding more of those routers and switches, which means more time, cost, and complexity. The software-defined network is different. It works by virtualizing the network, giving you new levels of visibility and control. Simply put, it moves control of the network away from all the individual pieces to a centralized dashboard. ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட் சி, நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக இந்த ஒரு நெட்ஒர்க்கை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஏன்னா ஹார்ட்வேர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம இது ஒரு நெட்ஒர்க்கை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இது என்னன்னு முதல்ல பார்த்துருவோம் லைட்டாக. Where you are always in the know. So instead of that old train set, it's more like a computer game where you can build and adapt the perfect transport network in real time. You get a real-time bird's-eye view of. I'll just share you some other thing for a time being. Okay,
அதில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம சில ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும் முதல்ல. ஆக்சுவலாக இப்போ ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்ஸ், when you talk about traditional networks, what is happening in the traditional networks is the first question. Okay, ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கில் என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நெட்வொர்க்னா வந்து நிறைய சுவிச்சஸ் இருக்கும், டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், இதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இதை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கில் 2 முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்றுத்துக்கு பேர் டேட்டா பிளேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும், செகண்டுக்கு பேர் கண்ட்ரோல் பிளேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஓகே, ஸோ டேட்டா பிளேன், கண்ட்ரோல் பிளேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெயின் எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே. ட்ரெயினில் எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்டேஷன்லேயும் கண்ட்ரோலும் இருக்குது, ஒரு ஸ்டேஷன்லேயும் கண்ட்ரோலும் இருக்குது, நமக்கு வந்து டேட்டாவும் இருக்குது. டேட்டா இந்த சென்ஸ் என்னன்னா, ட்ரெயின் போகிறது வர்றது தான் டேட்டா, ட்ரெயின் தான் போகிற வர டேட்டா. ஓகே, த மூமெண்ட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் த டேட்டா. எந்தெந்த ட்ரெயின் வந்து எந்தெந்த டைமுக்கு வரும் அப்படின்றது வந்து டேட்டா. ஓகே, த மூமெண்ட் ஆஃப் ட்ரெயின் இஸ் த டேட்டா. அந்த ட்ரெயின் எப்போ போகுது வருது, ஸோ உங்களுக்கு உள்ளார ஒரு மாஸ்டர் என்னென்னு க்ரீன் கொடி காட்டுறது, ரெட் கொடி காட்டுறது, இல்லை ஸ்டேஷன்லேருந்து வந்து இந்த ட்ரெயின் போயிடுச்சு வந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்குறது, ஸோ வேறு எதுவும் ட்ரெயின் அந்த ட்ராக்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஒரு ஸ்டேஷன்லேயும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலும் இருக்குது, டேட்டாவும் இருக்குது. ஓகே, தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் நார்மல் ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம ட்ரெயின் நெட்வொர்க்கை எடுத்துப்போமே, ட்ரெயின் நெட்வொர்க்கில் உங்களுக்கு எல்லாத்தையும் கீப் ட்ராக் பண்ணினே இருக்கணும், ஃபிசிக்கலாக ஒருத்தர் ட்ராக் பண்ணினே இருக்கணும். ஸோ இந்த ட்ரெயின் எல்லாம் கரெக்டாக போகுதா, எங்கேயாவது தடைப்பட்டு நிற்குதா, ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு இதை இப்போ வந்து நிறைய புது ட்ரெயின் ரூட் போடுறாங்கன்னா தென் இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் இஷ்யூ. ஓகே, அப்போ இந்த இஷ்யூஸை சர்க்கம்வென்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாடல் அப்படியே வந்து இப்போ சாஃப்ட்வேருக்கு எட்டுன்னு போங்க. ஐ மீன் டு சே நம்மளுடைய டேட்டா நெட்வொர்க் எட்டுன்னு போங்க. ஸோ டேட்டா நெட்வொர்க்கில் நமக்கு கண்டினியூஸாக டேட்டா வந்துனே இருக்கு. ஓகே, அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு டிராஃபிக் மாதிரி போட்டோம்னா தென் அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேட்டா பிளேன்ன்றது என்ன அப்படின்னா, மெயினாக டேட்டா பிளேனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா மெயினாக டேட்டாவை வந்து அனுப்புறது. ஓகே, அதாவது என்ன பண்ணணும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கெட் ஆஃப் டேட்டா, நமக்கு வந்து டேட்டா வந்து பேக்கெட்ஸாக போகும்னு பார்த்துருக்கோம். ஸோ மெயினாக இவரோட ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ், டேட்டா வந்து பேக்கெட்டாக அனுப்புறது. அதே மாதிரி வரக்கூடிய டேட்டா வந்து செக்மெண்ட் பண்ணிட்டு ரீஅசம்பிள் பண்ணி அனுப்புறது டேட்டாவை. நம்ம அந்த TCP/IP பார்க்கும்போது அந்த ஹெடர்லாம் பார்த்துருப்போம். ஓகே, செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி ஆஃப் டேட்டா. அந்த மாதிரி மல்டி காஸ்டிங்க்கு வந்து ரெப்ளிகேஷன் ஆஃப் பேக்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பிளேனில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் பிளேன் என்னன்னா, இது வந்து நெசசரிலி கண்ட்ரோல். இவர் தான் என்ன பண்ணுவார்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எந்த வழியாக போகணும், ஸோ இஃப் A to C போகணுன்னா பியில் போய் போகணுமா இல்லை டியில் போய் போகணுமா. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே நம்ம TCP/IP பார்த்துருப்போம். ஓகே, இந்த ரூட்டிங். ஸோ இவர் தான் வந்து கண்ட்ரோல் பிளேனோட மெயின் வேலை என்னன்னா மேக்கிங் ரூட்டிங் டேபிள்ஸ் போடுறது. அப்புறம் பேக்கெட் ஹேண்ட்லிங் பாலிசிஸ், எப்படி வந்து பேக்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதோடைய பாலிசிஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவர் கண்ட்ரோல். நம்ம ட்ரெயின் மாதிரி எடுத்துப்போமே, ட்ரெயின்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ட்ரெயின் எங்கெங்கே போகுதுன்ற டேபிள் அட்டவணை, எது வழியாக போகுது அப்படின்ற ரூட் மேப் இவர் தான் போடுவார். அது மட்டும் இல்லாமல் கூட்ஸ் ட்ரெயினா இல்லை கேரேஜ் ட்ரெயினா, என்ன மாதிரியான ட்ரெயின், ஸோ அந்த பாலிசிஸையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஓகே, என்ன மாதிரியான ட்ரெயின் இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் ட்ரெயின்ன்றது ஒரு அனாலஜி தான். ஓகே, நம்ம டேட்டா தான் ஆக்சுவலாக பாஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு வந்து ட்ரெயின் அனாலஜியோட சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த டேட்டா பிளேனில் வந்து டேட்டா போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி அக்கம்ப்ளிஷ் ஆகுதுன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ் மூலமாக தான் இது வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகுது. ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ்னால் ஒரு ஸ்விட்சும் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கிங். ஸோ ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு நெட்வொர்க் இன்னும் பெருசாவாக தென்
அதாவது நெட்வொர்க்கில் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் போட போட என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய லோடு அதிகமாக இந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுற ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப கம்பர்சம் ஆகிடும். ஓகே, காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த நெட்வொர்க் கண்ட்ரோல் பண்ணுறது. தென் இட் இஸ் ப்ரோன் டு எரர்ஸ். ஏன்னா ஃபுல்லாக ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலாக என்னன்னா, நமக்கு அங்கங்கே ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்கிறதுனால கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ இந்த எஃபெக்டிவாக ட்ரெயின் எல்லா இடத்துலையும் போகணும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கும் இந்த கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான், ப்ராப்பராக டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குதுன்றதை பொறுத்து தான் ட்ரெயின் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக போகுது அப்படின்றது பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வெறும் உங்களுக்கு ட்ரெயின்னால மட்டும் ப்ராப்ளம் வரதில்லை, இன்னொரு ட்ரெயின் இடிக்கிறதுனாலையோ இல்லை திடீர்னு அனிமல்ஸ் கிராஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டேட்டா பாயிண்ட்ல பார்ப்போம். ஸோ டேட்டா பாயிண்ட்ல பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் கண்ட்ரோல் தனித்தனியாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம். அப்போ இந்த ப்ராப்ளத்தை சர்க்கம்வென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே அந்தந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஆஸ்பெக்டை வெளியே எடுத்துடுறாங்க. தேர் டேக்கிங் அவுட் த கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் இண்டிவிஜுவல் ஸ்டேஷன்ஸ். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஃபுல்லுத்தையுமே ஒரு டேஷ்போர்டில் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறோம். திஸ் என்டையர் திங் யூ கண்ட்ரோல் இட் வயா எ டேஷ்போர்ட். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து த எவ்ரி திங் யூ கண்ட்ரோல் இட் வயா சாஃப்ட்வேர். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆஸ்பெக்டை மட்டும் எடுத்துடுறீங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெறும் டேட்டாவை அனுப்புறதுக்கான ஒரு வழியாக மட்டும் இருக்கும். These planes will be just for sending the data. டேட்டாவை அப்போ ஸ்டேஷனோட வேலை என்னன்னா, வெறும் ட்ரெயின் அனுப்புறது மட்டும்தான். பட் அந்த ட்ரெயின் எப்போ போகணும், எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இப்போ சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது யூ கேன் வெரி ஈஸிலி சி எந்த ட்ராக்ல எது போகுது. ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி மேக்கிங் யுவர் ரயில்வேஸ் டிஜிட்டல். ரயில்வேஸ் நெட்வொர்க்கை ஃபுல்லாக டிஜிட்டல் ஆமாங்கன்னா தட் இஸ் கால்ட் த சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க். ஓகே, ஸோ உங்களுக்கு நெட்வொர்க் ஃபுல்லாகவே சாஃப்ட்வேராக ஓரியன்டட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு சென்ட்ரலாக ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அங்கங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆஸ்பெக்டை தூக்கிட்டு நமக்கு மெயினாக ஒரு கண்ட்ரோலர் வச்சிடறோம். இவர் பேர் எஸ்டிஎன் கண்ட்ரோலர். இவர் தான் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கான ரூட்டிங் டேபிள்ஸையும் இவர் தான் அனுப்பி வைப்பார். ஓகே, ஸோ இந்தந்த ஸ்டேஷனோட வேலை என்ன, டேட்டாவை அனுப்புகிற வேலை மட்டும்தான் அவங்க வேலை. ஸோ இந்த கண்ட்ரோல் ஆஸ்பெக்டை தனியாக எடுத்து தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க். அப்போ இது எப்படி ஆகிடும்னா, சிம்பிளாக ஒரு கேம் மாதிரி ஆகிடும் ஆல்மோஸ்ட். யூ கேன் கண்ட்ரோல் த டேட்டா லைன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் யுவர் டேஷ்போர்ட்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் த ஐடியா ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் கண்ட்ரோலர். இப்போ அந்த வீடியோ பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். நவ் வில் கெட் பேக் டு தட் வீடியோ. Okay, we'll see how software defined. By virtualizing the network, giving you new levels of visibility and control. Simply put, it moves control of the network away from all. இதான் சொல்றாங்க அவங்க, இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆஸ்பெக்டை தனியாக எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ எல்லா நோட்ஸும் ஆக்டர்ஸ் ஜஸ்ட் நோட்னா இங்கே ஸ்டேஷன் மாதிரி. நோடு வந்து வெறும் டேட்டாவை அனுப்புறதுக்காக மட்டும் பயன்படும். கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் ஃபுல்லாக ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் ஆகுது. The individual pieces to a centralized dashboard where you are always in the know. So instead of that old train set, it's more like a computer game where you can build and adapt the perfect transport network in real time. You get a real-time bird's eye view of what's happening. Instead of manually updating each piece of track, you can program it to adapt dynamically. The rules you set help your network become more intelligent and responsive, so you can allocate bandwidth automatically, making sure that... Okay, see, என்ன சொல்றாங்கன்னா, since it is fully computer operated, computer network மூலமா கண்ட்ரோல் பண்றதுனால you can make it automatic. You have different intelligent algorithms, so உங்களுக்கு ப்ராப்பரா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை ட்ராக் பண்ண முடியும். You can prioritize important jobs.
எதுலாம் ரொம்ப முக்கியமான ஜாப், எது முக்கியம் இல்லாத ஜாப்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். According to that, you can adjust the traffic. So that is the advantage. Okay. The most important traffic takes priority. By pooling your network capacity, you can make efficient use of all your resources so that staff and see இது வந்து prioritize பண்ணோனே உங்களுக்கு டேட்டா வந்து இப்படி போயிடுச்சு பாருங்க. So initially this is a very priority. நம்ம என்ன பண்றோம்னா இத prioritize பண்றோம். By pooling your network capacity, you can so இத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. So this is the priority one that goes so that staff and customers get the best possible experience. And because your network knows what's going on, it can detect and block security threats before they can derail your business. In short, the network works out for itself what each part needs to do, saving time and cost and reducing risk. Think a network built for digital business, for the cloud, for innovation, full speed ahead. Okay, so that's the interesting aspect of software defined network. You might have got an idea what is software defined network அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கில் கண்டிப்பாக இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம அதை பற்றி ஒரு ப்ராமினன்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க் வில் பி ஒன் ப்ராமினன்ட்? ஏன்னா கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் ஃபுல்லாக ஒரே இடத்துல போயிடுது. இதனால என்ன ஒரு ப்ராமினன்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹேங் ஆகும் சார் சிஸ்டம். அதான், அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரோல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு ஹேங் ஆச்சுனாலோ இல்லை கிராஷ் ஆச்சுனாலோ கம்ப்ளீட் சிஸ்டமே ஃபெயில் ஆயிடும் இல்லையா? அதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஓகே, தட்ஸ் தேர் ஆல்வேஸ். ஓகே, பட் இது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். வி ஹாவ் டு திங்க் ஆஃப் இன்னும் ஃபால்ட் டாலரன்ஸ் சிஸ்டம்ஸ் எட்டுன்னு வரதுக்கு பார்க்கணும். ஓகே, தட்ஸ் த ஐடியா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி எஸ்டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எஸ்டிஎனோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்? ஹவ் வில் த ஆர்கிடெக்சர் ஆஃப் அன் எஸ்டிஎன் லுக் லைக்? இதுல வந்து ஆக்சுவலா 3 லேயர் இருக்குப்பா. ஒன்று பேர் அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர் தான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா உங்களுடைய இது கூட இன்ட்ராக்ட் பண்ணும். உங்களுடைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸு, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், ஃபயர்வால், லோட் பேலன்சிங், ஆக்சுவல் அப்ளிகேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ற ஒரு அப்ளிகேஷன் லேயர். அடுத்தது லேயர் வந்து கண்ட்ரோல் லேயர். ஸோ கண்ட்ரோல் லேயர்ல தான் நம்மளுடைய எஸ்டிஎன் கண்ட்ரோலர் இருக்காரு. தென் வி ஹேவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர் வந்து இட் ஹேண்டில்ஸ் த டேட்டா பிளேன். ஆக்சுவலாக ஒரு டேட்டா போகிறது, ஸோ அதை மானிட்டர் பண்ணுறது ஃபுல்லாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஃபிசிக்கல் ஸ்விட்சஸ் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண டேட்டா பிளேனோட எல்லா மூவ்மெண்ட் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர். அவரை கண்ட்ரோல் பண்ணுறவர் கண்ட்ரோல் லேயர். இது ரெண்டுத்துக்கும் ஐ மீன் உங்களோட அப்ளிகேஷனுக்கும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் கண்ட்ரோல். ஓகே, ஸோ எவ்ரி கண்ட்ரோல் இஸ் கம்ப்ளீட்லி இன் யுவர் எஸ்டிஎன் கண்ட்ரோலர். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஸ் வெல் அஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் லேயருக்கும் கண்ட்ரோல் லேயருக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா? அப்ளிகேஷன் லேயர் அண்ட் கண்ட்ரோல் லேயர், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும். சம்திங் லைக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த டேட்டா, எப்படி அந்த டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணணும், என்ன மாதிரியான டேட்டாவை அனுப்பணும், எவ்ரி திங் இட் வில் பி கண்ட்ரோலிங். ஏன்னா அப்ளிகேஷனோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இட் ஹேஸ் டு டூ. ஸோ இங்கே ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுறது என்னன்னா பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஏபிஐ. ஸோ ஏபிஐன்றது ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், அவ்வளோதான். ரெண்டு அப்ளிகேஷனும் ஒரு கண்ட்ரோலுக்கு நடுவில் ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் ஏபிஐ. ஸோ இந்த டேட்டா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த சைட் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் நார்த் பவுண்ட் ஏபிஐன்றாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் நார்த் பவுண்ட் ஏபிஐ. அதே மாதிரி கண்ட்ரோல் லேயருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏபிஐஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சவுத் பவுண்ட் ஏபிஐ சொல்றாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இது கண்ட்ரோல் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் மூவிங் இன் த சவுத் டைரக்ஷன் அப்படின்றதுனால இட் இஸ் சவுத் பவுண்ட் ஏபிஐ.
இந்த கண்ட்ரோல் வந்து டுவர்ட்ஸ் திஸ் சைட் போகிறதுனால அப்ளிகேஷன் என்ன டேட்டா வாங்கி உங்களுக்கு கண்ட்ரோல் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா கொடுக்கறதுனால சின்ஸ் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நார்த், திஸ் இஸ் கால்ட் அஸ் நார்த் பவுண்ட் ஏபிஐ. சும்மா அந்த நேம் அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏபிஐன்றது ஜென்ரலாக என்னன்னா 2 லேயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அது மூலமாக தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். தட்ஸ் அ வே த டேட்டா டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆக்சுவலி லுக் இன் டு த கண்ட்ரோலர், ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி we can just put, we have a controller. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நெட்வொர்க் டிவைஸ்லையும் நமக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னா டேட்டா பிளேன் இருக்கு. we have this is a network device where you have the data plane. இந்த டேட்டா பிளேன் என்ன கண்ட்ரோல் பண்ணுன்னா பேசிக்கலா டேட்டா பேக்கெட் போறது வரதை தான் இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, டேட்டா பேக்கெட் போறது வரதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது டேட்டா பிளேனோட வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுலையும் டேட்டா பிளேன் இருக்கும். டேட்டா பிளேன்றது வாட் ஐ மீன் பை டேட்டா பிளேன் இஸ் a physical switches which facilitate movement of data packets. So all these will be connected to your SDN controller. Okay, this is another network device which has a data plane which monitors the packages. Okay, so இதுக்கு மேல வந்து you can write your programming software script. Okay, software script, you can write your program so that you can have a dashboard of these entire aspect. என்னென்ன நெட்வொர்க் டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இது மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஐ வாண்டட் டு சே ஹியர் இஸ் what is the kind of protocol that's are used, what are the kind of protocols that are employed. Okay, so actually SDN introduce பண்ணப்பட்டது வந்து 2011ல தான். ஓகே, SDN அதாவது கான்செப்ட் ஆஃப் ரிமூவிங் த கண்ட்ரோல் ஃப்ரம் யுவர் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ எஸ்டிஎனுக்கும் ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கு என்ன பேசிக் டிஃபரன்ஸ்னா, ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் இஸ் ஃபுல்லி ஹார்ட்வேர் பேஸ்ட். Traditional networking is fully hardware based, whereas SDN is software based. Okay, so இதனால நமக்கு என்னன்னா ஒரு greater visibility, இன்னும் ஒரு secure pathways இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. Okay, that's the thing that's why we are going for it. So 2011ல தான் SDN introduce பண்ணப்பட்டது. Okay, so in the concept of bringing out the control aspect separate, data planeல வைக்காம கண்ட்ரோலை தனியா எடுத்து வரதுன்றது 2012ல இதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஓப்பன் ஃப்ளோ இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸ் ஃபார் செப்பரேட்டிங் த நெட்வொர்க் கண்ட்ரோல் அண்ட் டேட்டா பிளேன்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஃப்ளோ. இந்த இன்டர்ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ சி 2014ல we have another company coming into picture, ONOS. ஓகே, ஸோ இவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் SDN controllers. Okay, so அதுக்கப்புறம் we have another important company is 2017ல we have CORD. Okay, இவங்க வந்து edge based CORD solution. Okay, which employ SDN edge based CORD solution. Okay, so இவங்க வந்து மெயினா வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் வந்து நார்மல் நெட்வொர்க்ஸ், ட்ரெடிஷனல் நெட்வொர்க்ஸை SDN நெட்வொர்க்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, இது வந்து ஓப்பன் கண்ட்ரோலர் SDN கண்ட்ரோலர்ஸ். இது வந்து எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்ஸை SDN நெட்வொர்க்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு கம்பெனி இது. ஓகே, CORD. ஓகே, ஸோ we have different kinds of SDNs. Okay, we have different models of SDNs. So one is a open SDN சொல்லுவாங்க. So open SDN is something like it is used, இதுல தான் open flow யூஸ் ஆகுது, ஓப்பன் ஃப்ளோ ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. இது வந்து இட் இஸ் யூஸ்ட் மோஸ்ட்லி பை நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த விர்ச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் சுவிச்சஸை வந்து டேட்டா பிளேன் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கெலாம் வந்து இதை நார்மலி கோ ஃபார் அன் ஓப்பன் SDN. அது இல்லாமல் SDN பை APIஸும் இருக்குது. ஸோ SDN பை APIs இஸ் பர்டிகுலர்லி இட்ஸ் ஆல்சோ அன் ஓப்பன் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து மெயினாக வந்து எப்படி டேட்டா மூவ் ஆகுது த்ரூ எ நெட்வொர்க்.
ஓகே, இதில் ப்ரீ ரிட்டன் ஏபிஐஸ் இருக்கும். ஸோ அந்த ஏபிஐஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி எஸ்டிஎன் ஓவர்லே மாடல்னு ஒன்று இருக்கு. எஸ்டிஎன் ஓவர்லே மாடல். ஓகே, ஸோ திஸ் ரன்ஸ் ஆன் எ விர்ச்சுவல் நெட்வொர்க். அதாவது எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது டைனமிக்காக டனல்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, இட்ஸ் சம்திங் லைக் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் எப்படி ரன் பண்ணுறது, அது பேர் வந்து எஸ்டிஎன் ஓவர்லே மாடல். நேம்லேயே கொடுப்பாங்க, ஓவர்லே மாடல். ஓகே, ஸோ அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் மூலமாக இட் அலோகேட்ஸ் பேண்ட்விட்த் டு a variety of channels. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் நெட்வொர்க் எதுவும் அன்டச்சாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் த கைண்ட் ஆஃப் எஸ்டிஎன் ஓவர்லே மாடல். அதே மாதிரி நமக்கு ஹைப்ரிட் மாடலும் இருக்குது. ஸோ விச் கம்பைன்ஸ் த ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் ஆஸ் வெல் அஸ் எஸ்டிஎன் நெட்வொர்க். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கும் சில இடத்துல தேவைப்படுற இடத்துல ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கும், சில தேவைப்படுற இடத்துல யூ ஹேவ் ஹைப்ரிட், ஐ மீன் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கும் தேவைப்படும். ஓகே, ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மாடல். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெட்வொர்க்கை நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே, complete network is programmable. Network is programmable. ஸோ அதனால மாடிஃபை பண்ணுறது ஈஸி. ஏன்னா இப்போ ஹார்ட்வேர் லெவலில் கண்ட்ரோல் இருக்குன்னா நீங்கள் போய் ஃபிசிக்கலாக ஒரு இடத்துலையும் போய் மாடிஃபை பண்ணணும். அதுக்கு பதிலாக இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நெட்வொர்க் மூலமாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த கண்ட்ரோல்ன்ற ஆஸ்பெக்டை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணதுனால அந்த ஹார்ட்வேர் சுவிட்சஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட்வேர் சுவிட்சஸோடைய காஸ்ட் வந்து கம்மியாயிடும். காஸ்ட் இஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா அதிகமான ஃபீச்சர்ஸ் கிடையாது. இப்போ வெறும் டேட்டாவை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது மட்டும் தான் அதோட வேலை. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட். ஸோ அதனால அந்த ஸ்விட்சஸ் வந்து ஸ்விட்ச் ஹார்ட்வேர் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ரெண்டாவது, இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் மேலே தான் நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேர் ரைட் பண்ணுறீங்க. யூ கிரியேட் யுவர் சாஃப்ட்வேர் ஓவர் த கண்ட்ரோலர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபிசிக்கலி எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். Okay, so application independent of the switch vendor, you need not worry about the switch vendor. It can be any kind of vendor கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வாங்க முடியும். that's the advantage. ரெண்டாவது, நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக பார்க்கறதுனால ஸோ எந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி பாலிசிஸ் என்ன மாதிரியா இருக்குது, ஸோ சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்றத நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ செக்யூரிட்டி வைஸாகவும் வந்து இட் இஸ் ஐ. ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலாக இருக்க ட்ரெயின் நெட்வொர்க்கில் வந்து நம்மளால எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் நடக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஓகே, பட் இது எல்லாமே நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ த கம்ப்ளீட் நெட்வொர்க் இஸ் இன் ஏ சிங்கிள் பாயிண்ட் டிபெண்டன்சியில் இருக்கிறதுனால அந்த இடம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, த என்டையர் நெட்வொர்க் இஸ் அஃபெக்டட். ஓகே, உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி there is a chance of it getting hanged up. ஓகே, ஸோ அதுக்கு வந்து you need to go for an high performance controller. ஓகே, பட் ஃபெயிலியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோலர் ஃபெயில் ஆனாலே the complete system is going to fail. Okay, that's where your software defined network comes into picture. Okay, so that's a software defined network.